குருப்பெயர்ச்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் ஜென்மராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறது மருத்துவ செலவுகளை குறிக்குதுங்க. மற்ற குடும்ப செலவுகளும் கூட சற்று அதிகமாகத்தான் இருக்கக்கூடும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்படும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவது சற்று கொஞ்சம் கஷ்டம்தான். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதமும் மனக்கசப்பும் கருத்து வேற்றுமையும் ஏற்படக்கூடும். வருமானத்தை விட செலவுகளே அதிக அளவில் இருக்கும். இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகாது. அடுத்தது உத்தியோகம். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாகவே இருக்கும். மேலதிகாரிகள் அளவுக்கு மீறிய கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது சற்று கஷ்டம்தான். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகறதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆயினும் அதில் பரிபூர்ண திருப்தி இருக்காது என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அடுத்தது தொழில் வியாபாரம். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் லாபம் மட்டும் அளவோடு தான் இருக்கும் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு கடும் போட்டி நிலவும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பெல்லாம் குறையும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதமாகும். அதன் காரணமாக நிதி பற்றாக்குறை நீங்கள் சந்திக்க நேரிடும். விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுதல் உங்கள் எதிர்கால நன்மைக்கு உகந்ததாகும். புதிய முதலீடுகளையும் தற்போதைக்கு தவிர்த்தல் நலம் பயக்கும். அடுத்தது கலைத்துறையினர் நிச்சயமாக கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது. அதனால் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டும். இல்லாட்டி நிதி பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும். சினிமா துறையினருக்கு மேலும் சிறிது காலத்திற்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது எதிர்காலத்துக்கு நன்மையை செய்யும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இது முற்றிலுமாக பொருந்தும். தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி புதிய முயற்சிகளில் நஷ்டமே ஏற்படக்கூடும் என தெரியுது. ஆதலால் தவிர்த்தல் நல்லது. அரசியல் துறையினர் மேல்மட்ட தலைவர்களுடன் அளவுக்கு மீறி பழக வேண்டாம் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து. கட்சியினருடன் உயர்மட்ட தலைவர்களை பற்றி உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டாம். கட்சியில் உங்கள் மறைமுக எதிர்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள். மாணவ மாணவியர் வித்யாகாரகனான புதன் அனுகூலமாக இல்லை. ஆதலால் படிப்பில் மனதை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் மேலிடும். தினமும் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து வருவது தோற்றத்தை போக்கிவிடும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சுன்னா தற்போதைக்கு முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சூரியன் செவ்வாய் ஆகிய இருவரும் அனுகூலமாக இருக்கிறதுனால பாடுபடும் அளவுக்கு விளைச்சல் கிடைக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கால்நடைகளும் அபிவிருத்தி அடையும். வயலை பார்த்தாலே உள்ளம் குளிரும். சற்று சிக்கனமாக இருந்துச்சுன்னா பழைய கடன்களை அடைத்து உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற தருணம் இதுவே என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சிக்கனமாக இருந்து சற்று பாடுபட்டால் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைய இருக்குதுங்க. பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கிறதுல சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் புதனுக்கும் பெரும் பங்கு இருக்குதுங்க. இம்மூவரும் உங்களுக்கு அனுகூலமாக இந்த காலகட்டம் முழுவதும் சஞ்சரிக்கிறதுனால பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குது. பயன்படுத்தி கொள்வது உங்கள் திறமையிலும் புத்தி சாதுரியத்தாலும்
இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வனிதையருக்கு வெற்றி காத்திருக்குது. திருமணத்துக்காக காத்துள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமைய பெறுவாங்க. அறிவுரை: சிக்கனமாக இருந்து பணத்தை சேமித்து கொள்வதற்கும் உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்வதற்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளன, பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்தது பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் ஏழை பெண்மணி ஒருவருக்கு வஸ்திரமும் உணவும் கொடுத்தால் போதும், நல்லது நடக்கும்.